ஹலோ கைஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு வீடியோ, அது ஒரு ரிவ்யூ வீடியோ. இந்தியன் டூ ஜீரோ டாலரன்ஸ். ஷார்ட்டா குயிக்கா போயிடலாம். லீட் கேரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் அதர் கேஸ்ட் அண்ட் க்ரூவை பத்தி எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சது தான். ஜஸ்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் அவங்கவுங்க கொடுத்த ரோலை வந்து கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். இந்தியன் ஒன் 90s வந்து இந்தியன் ஒன் அந்த படத்தோட கோர் பிளாட் என்னவோ அதே தான் இங்கேயும். பட் இந்தியன் ஒன்ல இருந்து அந்த பிரமிசைஸ் அந்த ஒரு ஸ்டோரி லைன் வந்து இங்க இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை. எந்த சீன் வந்தாலும் நம்மளால கம்பேர் பண்ணாம இருக்க முடியல. சரி, கம்பேரிசன் அப்படியே எடுத்து ஓரமா வச்சாலும் கூட ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதோ, ஏதோ ஒரு இல்லையோ அப்படிங்கிற அந்த ஒரு இல்லையோ அப்படிங்கிறது வந்து படம் ஃபுல்லாவே இருந்துட்டே தான் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படத்துல எந்த ஒரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்ட் வந்து ஆடியன்ஸ்க்கு இருக்கட்டும், அந்த ஸ்கிரீன் டு ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் வந்து இல்லவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் ஒன்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பிரமிசைஸ் அந்த ஒரு கோர் பிளாட்டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து கிராண்டா இருக்கும், ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத ஒண்ணா இருக்கும் அந்த டைம்ல. அது ஃபாதர் விசஸ் சன், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் வயசானதுக்கு அப்புறம் கத்தி எடுத்துட்டு நாட்டை திருத்த போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு பிளாட்டே வந்து பாத்தீங்கன்னா கேட்காத மாதிரி இருக்கும். நமக்கே வந்து ஓ அப்படியா அந்த மாதிரி இருக்கும்ல. அது வந்து இந்த படத்துல வந்து கம்ப்ளீட்டா அது மிஸ் தான். இப்போ இந்த இந்தியன் டூவோட கோர் பிளாட் எடுத்து பார்த்தோம்னா ஒரு 4 லீடு கேரக்டர், அது நீங்க படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. இங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு 4 லீட் கேரக்டர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. அவங்கள சுத்தி நடக்கிற சில பல அந்த என்ன சொல்ல, இந்த கரப்ஷன், விஜிலன்ட் இதெல்லாம் எடுத்து வந்து அவங்க யூடியூப் சேனல்ல போடுறாங்க. அது போட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இதுதான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படத்துல வர ஒவ்வொரு கேரக்டருமே பாத்தீங்கன்னாலும் கூட கொடுத்திருக்க கேரக்டரை வந்து பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். பட் பெரிய ஸ்கோப் வந்து எந்த ஆக்டர்ஸுமே கிடையாது, இன்க்ளூடிங் சேனாபதி, ஐ மீன் கமலஹாசன். அவரோட கேரக்டர் முதற்கொண்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய ஸ்கோப்புமே கிடையாது. அண்ட் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா படத்துல லாஜிக்கல் மிஸ்டேக். படத்துல வந்து அவங்க லாஜிக்கு வந்து கொஞ்சம் கூட அவங்க வந்து எஃபோர்ட்டே போடல அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து அது வந்து எல்லா சீன்லயுமே இருக்கும். குறிப்பா பாத்தீங்கன்னா ட்ரைலரா இருக்கட்டும், அந்த இந்தியன் டூ அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள வரும்போதே தெரியும் வயசு என்ன, அதுக்கு என்னதான் அவங்க வந்து ஒரு ரீசன் அந்த அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாலும் கூட அந்த இடத்துல வந்து அது வந்து ரொம்ப நம்மகிட்ட அது கொஞ்சம் அடி வாங்கிருச்சோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த படத்தோட லாஜிக் வந்து கொஞ்சம் தடுமாறி இருக்கு. டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு படம் தான் இது. மற்றபடி எல்லாம் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜான ஒரு படம் தான் இந்த இந்தியன் டூ. வழக்கம் போல பார்ட் டூ ஃபர்னிச்சர் காலி. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எடுத்து பார்த்தீங்கன்னா அனிருத் அவரோட மியூசிக் வந்து சில இடத்துல ரொம்பவே நல்லா இருந்தது. பட் நிறைய இடத்துல வந்து பெருசா எதுவும் இல்லை. ஏஆர் ரஹ்மானோட அவரோட பிஜிஎம் வந்து சில இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கு. அண்ட் இந்த படத்துல வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா சில ஒப்பீனியன் டிஃபரன்சஸ் வந்து நிறையவே இருக்கும். படத்துல ஒரு சில டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து அது வந்து கனெக்டே ஆகாது. அந்த மாதிரி சீன்ஸும் இருக்கு, டைலாக்ஸும் இருக்கு. அண்ட் படத்துல வர கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது முடிச்சவன ஒரு வழி இல்ல, ரொம்ப ஃபாஸ்டா போய் முடிச்சிருக்காங்க. அது பார்த்தாலே நமக்கே அது தெரியும். அண்ட் பர்சனலா எனக்கு வந்து கிளைமேக்ஸ் வந்து அவ்வளவு பெருசா வந்து ஒரு இம்பாக்ட் இல்லை. அண்ட் சில சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுல ஆச்சரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது டைரக்டர் சங்கர் தான் இது உண்மையிலேயே இந்த சீன்ல டைரக்ட் பண்ணாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீன்ல வந்து ஒரு எமோஷனல் சீன், அதுல வந்து ஒரு ட்வீட் பண்ற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அது உங்களுக்கே தெரியாது, லைட்டா கிரிஞ்சு தட்டிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஆல்ரெடி பிரஸ் மீட்ல வந்து கமலஹாசன் அவர் வந்து சொல்லியிருப்பாரு, நான் வந்து இந்தியன் டூவை விட இந்தியன் த்ரீக்கு தான் வெயிட் பண்றேன்னு. அது படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே புரிஞ்சு. படத்தோட லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் த்ரீக்கான கிளிம்ஸ் ஆர் ட்ரைலர் வாட் எவர் இட் இஸ் அது வச்சிருக்காங்க. அது பார்த்ததுக்கு அப்புறம் அது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ அவர் மாதிரி நம்மளும் இந்தியன் த்ரீக்கு வெயிட் பண்ணுவோம். அண்ட் மொத்தமா பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஆவரேஜ் ஆர் பிலோ ஆவரேஜான ஒரு ஃபிலிம் தான். ஸோ பார்க்குறவங்க பாருங்க. ஸோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நான்.